இந்த கன்னியா ராசியை பொறுத்தவரையிலும் கண்ட சனியில இருந்து அந்த சனி உங்களுக்கு 6ஆம் இடத்து சனியாக மாறுகிறார், சஷ்டாஷ்டம சனியாக மாறுகிறார். அதனால இந்த கன்னியா ராசிக்கு 2029 ஜனவரிலேருந்து 2025 மார்ச் 29 உள்ள இந்த சனி பகவான் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அது அத்தனையுமே அந்த சனி பகவான் செய்யும் காலம்தான் இந்த காலம். அதனால் உங்களுக்கு இது ஒரு பொற்காலம். கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் என்பது ஒரு பொற்காலம். இந்த சனி வக்ர காலம் என்பது ஒரு பொற்காலம். அது எந்த காலம்? 12 ஜூலை 2025 டு 27 நவம்பர் 2025 வரலும். இதுக்கு முன்னாடி நீங்க யார்கிட்டயாவது கடன் கொடுத்திருந்தாலும் இப்ப அவங்க மேல ஃபைட் பண்ணி அந்த பணத்தை வாங்குறதுக்கான அதிகாரம். மேலும் நீங்கள் யாருக்காவது பணம் தர வேண்டியதா உங்களை ஃபைட் பண்ணி உங்ககிட்ட இருந்து பணம் வாங்குறவங்க கூட வாங்காம விட்டு போயிடுவான். நீங்க கொடுக்குற அந்த சவுண்டுல ஐயையோ வேணாம்பா இந்த ஆளுகிட்ட போவானாம் பாண்டு ஓயிடுவான். அதனால உங்களுக்கு வர வேண்டிய இடத்துல கத்தனா வந்துடும். உங்ககிட்ட இருந்து வாங்கணும்னு ஒருத்தன் வந்தான்னா கூட இப்போ வாங்க முடியாது. இல்லை அதுக்கு இன்னும் டைம் வாங்கிக்கலாம். ஆமாம், இல்லை நான் உனக்கு வட்டியை நிறைய கொடுத்துட்டேன் போ அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எந்த ஒரு பகை வெல்லும் நேரம், வழக்கு வெல்லும் நேரம், விரோதிகளை வெல்லும் நேரம், நோய் வெல்லும் நேரம், நீண்ட நாட்களாக உடம்புல நோய் பீடிப்பு இருந்ததுன்னு வைங்க, இப்போ அந்த நோய் பீடிப்பு விலகும். நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெயில் கிடைக்கலன்னா இப்போ பெயில் கிடைக்கும். நீண்ட நாட்களாக சிறையில் இருந்தவங்களுக்கு பெயில் கிடைக்கவில்லை என்றால் இப்பொழுது பெயில் கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு நேரம். அதே மாதிரி புது கடன் வாங்கி தொழிலில் முதலீடு செய்து வெற்றி பெறக்கூடிய காலமும் இந்த காலமாகும். மொத்தத்தில் கடன், வழக்கு, நோய் வெற்றி, வழக்கு வெற்றி, ஆரோக்கியத்தில் நோய் வெற்றி பெற்று ஆரோக்கியம் பெறுதல், புது கடன் வாங்கி தொழில் முதலீடு பண்ணுவது. இதுதான் கன்னியா ராசிக்கான இந்த சனி வக்ர பலாபலன்கள்.